ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம பரோட்டா வாங்கி முட்டை பரோட்டா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. ஸோ இதை வச்சு நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர் வச்சு சில்லி பரோட்டா செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸை எல்லாத்தையும் 1 by 1 போட்டு வதக்கிட்டு சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், ஏன்னா நம்ம எக்கு போட போகிறோம், அதனால் ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது டர்மரிக் பவுடர் அண்ட் கரம் மசாலா கொஞ்சம் அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு எக்கு போடணும். ஆக்சுவலி நான் கல் உப்பு போட்டுட்டேன். அதுக்கு டைல்யூட் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு, நீங்கள் மறக்காமல் சால்ட் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டு எக்கு, நம்ம 2 பரோட்டா தான் எடுத்துருக்கோம், அதனால் 2 எக்கு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிண்டக்கூடாது. நம்ம எக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அது ரொம்ப பொடியாக ஆயிடும். ஸோ தட் டேஸ்ட் வராது. ஸோ ரொம்ப ரேராக கிளறி விடுங்க, பட் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தேவையான சால்ட் ஆல்ரெடி கல் உப்பு போட்டதுனால சும்மா தேவையான உப்பு போட்டுட்டு, ஸோ எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இது கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ நம்ம பரோட்டா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். லைக் எக் போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா வதக்கிட்டு, ஸோ தட் அது வெந்துடும். லைட்டாக பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கணும். வீட்டிலையே எக் கொத்து பரோட்டா ரெடி. ஸோ அவ்வளோதான் ரெடி. ஸோ இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா முட்டை பரோட்டா ரெடி. தட்ஸ் இட்.